இல்லைன்னா அவர் நேரத்துக்கு மாறுபடும் தானே. இப்போ அதனால booking.com டீட்டெயில்ஸை போட்டு விட்றேன். அது ரூமுக்கு வந்துட்டோம். இது ஒரு 4 பேர் தங்கக்கூடிய ரூம். இது பாருங்க, ராஜா மாதிரி அந்த கதிரை எல்லாம் வச்சு நெட் அடிச்ச கதிரை, அதே நெட்டில் இந்த அலுமாரியும் செஞ்சுருக்கு நம்முடைய. அதே டிசைன் வந்து கட்டிலுக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாமே ஒரே டிசைனா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. நேற்றைய வீடியோ நான் எங்கே வந்திருக்கிறேன்ன்றதோட முடிச்சிருப்பேன். இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரே நாள்லாம் எடுக்கிறது, ஒரு நாள் மாதிரி போடுறதால அது நேற்றைய வீடியோவாக வருது. ஓகே, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிகம்பு புட்டிக் வில்லா தான் இந்த இடத்தின் பேர். இப்போ இடம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பழங்காலத்து ஆர்கிடெக்சரில் செஞ்சுருக்கணும். இந்த சுற்றியெல்லாம் இந்த செங்கல் மாதிரி வச்சு நல்ல வடிவாக இருக்குது. அதோட இது பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயும் இந்த ரிசப்ஷன்லேயும் அந்த பழைய கதவு தூண்டுருக்கு நில அதை வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பழைய மேசைகள், இந்த பழைய ஷோகேஸ் மாதிரியான ஐட்டம் அப்படி எல்லாம் இருக்குது. அதோட வந்து இங்கே அந்த ஆயுர்வேதிக் ஸ்பா அதோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய அந்த மெழுகுவின் அந்த வீடு, அந்த சாணி அதில் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் கொண்டிருக்கேன். பாருங்க, அந்த சிவர்லாம் வெடிச்சிருக்கிற அந்த டிசைனுக்காண்டி இப்படி செஞ்சிருக்கணும். ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்கு இடம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிணல் ஒன்று போய் கொண்டிருக்கு. டச் கிணல் இதுதான் பார்த்தீங்கன்னா டச் கிணல். கட்டி இருக்கிறதெல்லாம் நல்ல டிசைனாக கட்டியிருக்கீங்க. இந்த பழைய இதுகளை எல்லாம் எம்பசைஸ் பண்ணி நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம். இந்தியாவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு. நாங்களே நீ ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கொய்யா ஜூஸ், கொய்யாவாக இருக்கும் கூடுதலாக, அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் ஒன்று வந்தது, கொய்யா தான், கொய்யா ஜூஸ். வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு போய் கொண்டிருக்கோம். போயிட்டு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசம் செட்டப் தான் இந்த இடம்.
இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இது ஒரு 4 பேர் தங்கக்கூடிய ரூம். இப்போ கதவு கீழே இருக்கிற கதிரைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து ராஜாக்கள் மாதிரியான ஒரு பெயிண்டிங் வந்து செஞ்சுருக்கீங்கன்னா, அதோட ரூமும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. அதோட இந்த டிம் லைட்டில் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பழைய காலத்து ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்ன மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற லைட்டிங் அந்த மாதிரி. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தளவாடங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து பழைய டிசைன் மாதிரி செஞ்சுருக்கணும். மேலே மற்ற கீழே இருக்கிற இந்த கபர்ட்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி செஞ்சுருக்கணும். மற்ற இதில் ஒரு வாஷ் பேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிம்மாக தானே இருக்குது. நாங்கள் இதை மேலே இழுத்து விட்டோம்னா நல்ல லைட் வந்து வரும். அப்போ இங்கே நல்ல லைட்டிங்கும் வரும். வழியில் அந்த டச் கனல் இருக்குது. நாங்கள் பால்கனிக்கு போனோம்னா டச் கனலையும் பார்க்கலாம். வடிவாக 4 பேர் வடிவாக இதுக்குள்ளே தாங்கலாம். மற்ற இங்கே உங்களுக்கு டீக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் தந்துருக்கணும். வைஃபை இருக்குது, அதோட டிவியும் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஒன்றும் தந்துருக்கணும். நீங்கள் ஏதாவது சாமான் வைக்க போகிறீங்கன்னா. இப்போ நாங்கள் வாஷ்ரூம் போய் பார்ப்போம். வாஷ்ரூம் நல்ல பெரிய வாஷ்ரூம் பாருங்க. இப்போ இது இந்த சிங்கர் பாருங்க, இந்த கல்லுலேயே இந்த காவ் பண்ண ஒரு இது எல்லாம் அந்த பழைய காலத்து டிசைனை வந்து இங்கே செஞ்சுருக்கணும். நல்லா இருக்குங்க. இந்த கட்டிடம் வந்து ஒரு பழைய கட்டிடத்துக்குள்ள ஒரு மாடர்னான வாஷ்ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல டிசைன், வித்தியாசமான ஒரு கன்செப்டில் செஞ்சுருக்கணும். நல்லா இருக்குது. வெளியில் கட்டிடமும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இது இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே அந்த பக்கமும் தங்குற இடங்கள் இருக்குது. கீழே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம். ஸ்விம்மிங் பூலும் ஒரு 5 அடி தான், பரவாயில்ல. குட் மார்னிங். ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 5 அடி தான், பிரச்சனை இல்லாதால. இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு இன்னொரு இடம் இருக்கு. இதுதான் ஷவரை காட்டுறேன் பாருங்க. ஷவர் என்னன்னா இந்த கல்லில் தான் செட் பண்ணியிருக்கிறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. கல்லுகளால தண்ணி ஊற்றினா இப்போ ஒரு நீர்வீழ்ச்சியில் சின்ன கல்லுகளால் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் செஞ்சிருக்கீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் நீங்கள் விலைகள் இல்லைன்னா அவர் நேரத்துக்கு மாறுபடும் தானே. இப்போ அதனால் booking.com டீட்டெயில்ஸை போட்டு விட்றேன், அதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல டீ இருக்கு, அதனால் ஜூஸ், அப்புறம் இங்கால கொஞ்சம் கறிகள், சட்னி, சாம்பார், அது இட்லி, முட்டை ரொட்டி நினைக்கிறேன், பேன்கேக், வடை, அப்பம், மற்றது கொஞ்சம் பழங்கள் இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வடை நான் பார்த்துட்டு யோசிச்சேன், என்ன சூடாக இருக்குன்னு காஞ்சி போயிருக்கேன். நான் முருகலாக இருக்கிறேன், ஆறிட்டு தரேன். ஆனால் முழுமுறன் இருக்கு. நான் நினைச்சேன் நல்லா விலகி போயிருக்கு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிகிற டைமுக்கு தான் இவர் எழுப்பி சாப்பிட வந்துருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். மற்ற நேரங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இப்போ பொத்து, அது ரைஸ், அது எல்லாமே மெனுவில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் மத்தியானம் இரவுக்கு. ஏன்னா முட்டை ரொட்டியும் வடையும் நல்லா இருக்குது. நான் பேன் கேக் எடுக்கல, கையான்னு சொன்னேன் பேன் கேக் நல்லா இருக்குது. முட்டையப்பம் இருக்குது, அது நல்லா இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரூம்னு நினைப்பீங்க, இல்லை இது வாஷ்ரூம். இதில் கொமன் இல்லை, கொமன் இல்லை, இங்கே பாய்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ இங்கே ஒரு தனி ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களோட ரூமுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இதுதான் அது. இதுவும் திறந்த ஒன்று வாஷ்ரூம் தான். நல்ல வித்தியாசம் இருக்குது. அந்த கொப்பரில் செஞ்ச மாதிரி செட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ராஜா மாதிரி அந்த கதிரை எல்லாம் வச்சு இந்த நிலக்கண்ணாடி பெருசு வித்தியாசமாக இருக்குது. இதில் அலுமாரி உண்டு. அதோட நார்மலாக வைஃபை டிவி, இந்த குட்டி ஃப்ரிட்ஜ் உண்டு. அதோட இந்த கப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராணி எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு இந்த மேலே நெட் போடுற மாதிரி அந்த ஃபுல் செட்டப்பாக கொடுத்துருக்கீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ரூம் நல்லாவும் இருக்குது. இந்த லைட் எல்லாம் மேலேருந்து அந்த டச் கேனல் வடிவாக இதுலேருந்து பார்க்கலாம். இது 2 பேருக்குரியது. நான் நினைக்கிறேன் இந்த ஹனிமூன் சூட் அந்த மாதிரி இது ரூமாக இருக்கும் போல. நான் booking.com டீட்டெயில்ஸாக கீழே கொடுத்து விட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூம். அந்த பாருங்கள், அந்த பழைய அந்த நெட் அடித்த கதிரை அதே நெட்டில் இந்த அலுமாரியும் செஞ்சுருக்கேன். முடியல வேஞ்சிருக்கேன் பாருங்கள். அதே டிசைன் வந்து கட்டிலுக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாமே ஒரே டிசைனா. ஒவ்வொரு ரூமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதுல ஒரு குட்டி கபோர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அதோட குட்டி ஃப்ரிட்ஜ். இதில் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு தட்டு செஞ்சிருப்பேன். இங்கடையில மேலே அந்த கொஞ்சம் கிரானைட் பதிச்ச மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசம். இதுவும் டாய்லெட் கொஞ்சம் வித்தியாசமான சிங்க். எங்கட அந்த கருங்கல் இது மரத்தில் செஞ்ச மாதிரி. ஒவ்வொன்றுலேயுமே ஒரு வித்தியாசம். இந்த லைட்டுக்கு இந்த சிரட்டை செட்டப் மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்கன்னா அந்த பழைய நொஸ்டாலஜியா ஃபீல் வரக்கூடிய மாதிரி ஒரு இடமா நல்லா இருக்குது. நீங்கள் வந்து தாங்கி பாருங்க. நான் லொக்கேஷன் மற்றது booking.com டீட்டெயில்ஸாக கீழே கொடுத்து விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கும், பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.